In a powerful celebration of resilience and hope, Chennai Breast Center organized Beyond Breast Cancer, Rebuilding Lives, a special gathering of over 100 breast cancer survivors from across Tamil Nadu, most of whom have undergone reconstruction, to raise awareness about breast cancer and reconstruction on World Breast Reconstruction Day 2025. Dr. Venkat Ramakrishnan, Senior Consultant, Plastic and Reconstructive Surgeon of Chennai Breast Center, and Dr. Selvi Radhakrishnan, Senior Consultant Oncoplastic Breast Surgeon, participated in the event that featured survivors sharing their personal journeys and experiences, along with video presentations on breast cancer and reconstruction. Breast reconstruction is a surgical procedure to restore the shape of a breast after a mastectomy, removal of the entire breast, using implants or the patient's own fat from the abdomen, back or thighs. World Breast Reconstruction Day, also known as BRA Day, is observed on October 15th to raise awareness about reconstruction's role in recovery, educating patients and healthcare providers on available options, benefits, and its emotional impact. On Instagram, I saw this particular thing, and now I'm looking at the reels. This is a story of Tarina, a 55-year-old lady from Guwahati. She had this cleft lip and palate from birth, and she went through her life. She got married, she had children. But there was this charity group which came to her village, and then when she was 55, she had it repaired. This was a year ago. And there were so many likes for this, and it's fantastic. Being a plastic surgeon, I feel proud that they were able to do that. We go from there, and it's only by you talking. We heard all these people, many of them, to speak today. என் பேரு டாக்டர் செல்வி ராதாகிருஷ்ணா. நான் வந்து பிரெஸ்ட் சர்ஜன், அதாவது பிரெஸ்ட் கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட், மார்பக புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். சென்னை பிரெஸ்ட் சென்டர்னு ஒரு சென்டர் எம்ஆர்சி நகர்ல நடத்திட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் அடிஷ்னல் பிரான்ச்சஸும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். 2 decades ஒரு 20 வருஷமா சென்னையில இது சம்பந்தமா வேலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அக்டோபர் பாத்தீங்கன்னா பொதுவா உலகம் பூரா வந்து பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு, ஏன்னா இதை பத்தி ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், மக்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் பத்தி தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு கொண்டு வந்தது. இந்த அக்டோபர் மாசம் முழுக்கவே அதுவும் பிங்க் கலர், பிங்க் ரிப்பன்லாம் வந்து ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு ஃபிளாக் மாதிரி இந்த பிரெஸ்ட் கேன்சரை பத்தி பேசும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து சொல்றோம். இதுல இன்னைக்கு பர்டிகுலரா என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, அக்டோபர் 15th வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அவேர்னஸ் டே. அதாவது நம்ம பிரெஸ்ட் வந்து கேன்சருக்காக என்ன பண்ணிடுறோம், ஆப்ரேஷன் பண்ணி சில சமயம் பிரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது, மாஸ்டெக்டமின்ற ஆப்ரேஷன். அது எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு அப்பியரன்ஸ்ல ஒரு குறைபாடு இருக்கு. அது வந்து மறு உருவாக்கம்னு சொல்றது, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். திருப்பியும் அது பிரெஸ்ட் போலவே உருவாக்கி அந்த பெண்ணுக்கு முழுமையா தன்னோட உடம்பு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏற்படுத்தி அது வாழ்க்கையை பின்னாடி ஃபேஸ் பண்ணிட்டு, இப்போ பிரெஸ்ட் கேன்சருக்கு நிறைய நல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. நல்லா வந்து சர்வைவல்னு சொல்றது, நல்ல அவுட்கம்ஸ் இருக்கு, ரொம்ப நாள் நல்லா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு முக்கியமான அம்சமா படுறது, இந்த வந்து பிரெஸ்ட் நல்லா உருவாக்கி அவங்க நார்மலா இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால இந்த இவெண்ட்டை நடத்துறோம். இது வந்து நான் வந்து இப்போ கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணி பிரெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துடுது அப்படின்னா, அதே சமயத்துல ப்ரொஃபசர் வெங்கட் ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணுவார், அந்த நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்கம் பண்ணுவாங்க. அதை பத்தி சார் உங்களுக்கு இப்ப சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இங்க இருக்கிறது வந்து பிரெஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் டே, அதுக்காக தான் இன்னைக்கு கூடியிருக்கோம். இது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும், அதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமை ஏற்பாடு பண்ணோம். ஏன்னா வெளிநாடுகள்ல வந்து இது வந்து ரொம்ப காமனா, அதாவது
யாரு மார்பகம் எடுக்கிறாங்களோ அந்த நேரத்திலேயே திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது காமன். 70-80% பேஷண்ட்ஸுக்கு பண்ணிடுவாங்க. நம்ம ஊர்ல ஒரு 0.5% கூட பண்றது இல்லை. அது ஏன்னா மக்களுக்கு தெரியல, அது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஆப்ஷன் இருக்குன்னு தெரியல. இது மக்கள் மட்டும் இல்ல, ஈவன் சர்ஜன்ஸ், கேன்சர் சர்ஜன்ஸுக்கும் அது வந்து அந்த அவேர்னஸ், இது சேஃபா பண்ணலாம் அப்படிங்கிற அவேர்னஸ் இல்லை. இதெல்லாம் உண்டாக்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு நம்ம கூடியிருக்கோம். இது வந்து ஒரு உங்க இது ஹெல்ப்னால we hope to promote it. ரொம்ப பவர் பாயிண்ட்ல டிஃபார்மிட்டி இருக்கணும். ஆமா, டிஃபார்மிட்டி எடுத்தாதான் வந்து இன்சூரன்ஸ் பே பண்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு மார்பகம் எடுத்துட்டா அது வந்து திருப்பி உருவாக்குறது வந்து ஒரு காஸ்மெட்டிக் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அது வந்து ஏன்னா அது பிரெஸ்ட் யூஸ்வலா காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க, அதை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடலாம். பட் ஆனா இது வந்து ஒரு டிஃபார்மிட்டி, அது ஒரு ஊனம் அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் உண்டாக்கணும். ஏன்னா நம்ம பார்க்காததுனால அது வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை லேடிக்குன்னு நம்ம நினைக்க கூடாது. அது அது அதுதான் நான் சொல்லுவேன். They can have normal childbirth after many people of ours reconstruction aprom they go ahead pregnancy வந்து childrenum but of course breastfeeding பண்ண முடியாது. It is made of fat, it's not of breast tissue. எந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முடியும்? அப் டு எந்த ஸ்டேஜ்? Stage 1, 2, 3 we can patient fit ஆனா பண்ணும். ஆனா மேக்ஸிமம் மார்பக புற்றுநோய் வரது 3-4 மாதத்துல தான் தெரிய வருது. அது வந்து அந்த ஸ்டேஜ் 4ங்கிறப்போ அது மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப வந்து மற்ற உறுப்புகளுக்கு பரவிடுச்சுங்கிறப்போ அது ப்ரையாரிட்டியா போயிருது. ஏன்னா இப்போ வந்து பிரெஸ்ட் வந்து அது உயிருக்கு அத்தியாவசியமான உறுப்பு இல்லை. ஆனா கல்லீரலோ நுரையீரலோ இல்ல மூளையிலயோ பாதிச்சுன்னா அது உயிருக்கு ஆபத்தா முடியாது. ஸோ இப்போ ஸ்டேஜ் 4 எதை சொல்றோம்னா பிரெஸ்ட்டை தாண்டி கல்லீரலோ நுரையீரலோ எலும்போ பிரெயினோ போகும்போது ஃபோக்கஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் அங்க போயிருது நமக்கு. ஸோ அதனால அந்த ஸ்டேஜுக்கு சர்ஜரி, பிரெஸ்ட் ரிமூவ் பண்ற சர்ஜரியே கொஞ்சம் யோசிச்சு பொறுமையா தான் அது தேவையில்லைன்னு நினைப்போம். ஏன்னா ட்ரீட்மெண்ட் வந்து அந்த ஸ்ப்ரெட் அட்ரஸ் பண்றதுக்கு. ஸ்டேஜ் 1, 2 and 3 என்ன அர்த்தம் அப்படின்னா மற்ற உறுப்புகளுக்கு பரவல. ஸோ மற்ற உறுப்புகளுக்கு பரவும் போது பிரெஸ்ட் அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணும்போது அதை எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றது அவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும் ஃபியூச்சர். ஆக்சுவலி ஃபினான்ஷியலா பார்த்தீங்கன்னா கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுக்க முடியறது இல்லை. ஃபினான்ஷியல் கஷ்டம் இருக்கு இல்லைங்கல்ல. பட் இன்னைக்கு போய் பாருங்க, ஒரு சாதாரண இவெண்ட்டுக்கு, ஒரு பர்த்டே பார்ட்டி, ஒரு கல்யாணம், எவ்வளவோ செலவு பண்றாங்க மக்கள் ஒரு நாள் இவெண்ட்டுக்கு. இது வாழ்நாள் பூரா அவங்க உடம்பு அவங்களோட டிராவல் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூல வந்து இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டி இருக்கு டெஃபினட்டா. அது வந்து இப்போ இதுக்கான எக்யூப்மெண்ட், இதுக்கு தியேட்டர் டைம் இதெல்லாம் பார்த்தோன்னா, எக்ஸ்பர்டீஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா காஸ்ட் இருக்கு. பட் ஒரு நாள் இவெண்ட்டுக்கு நம்ம வந்து வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ வாழ்க்கை பூரா அந்த லேடி வந்து சார் சொன்ன மாதிரி வெளியில தெரியறது வந்து எல்லாருக்கும் தெரியறது கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உள்ள இருக்கிறது அந்த மன வருத்தம் அவங்களுக்கு தானே தெரியும். இது வந்து ஒரு நாளைக்கு அன்னைக்கு சமாளிச்சிருவாங்க. இது இன்னைக்கு ஒரு நாள்ல முடியிற கதை இல்ல. சாதாரணமா யாராவது ஒருத்தர் போறப்ப அப்படி போற போக்குல பாத்துட்டா கூட எங்கேயாவது நமக்கு இடிக்கும். இது நமக்கு இந்த ஆப்ரேஷன் ஆனதுனாலதான் நம்ம இப்படி பாக்குறாங்க. வீட்டுல மத்தவங்க ஹஸ்பண்ட் இன்னசென்ட்டா ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணா கூட நான் எனக்கு இப்படி ஆயிடுத்து அதனால எனக்கு. ஸோ பல விஷயத்துல அது பாதிக்கப்படுறாங்க. அது அப்படி ஆகும்போது அது வந்து சைக்கலாஜிக்கலி ஒரு டிப்ரெஷனுக்கு போய் அப்புறம் வாழ்க்கையில குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லை அப்படின்னா அப்புறம் இருந்து என்னங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுங்கிறது தான் அந்த க்ளோசிங் த லூப். ஸோ நம்ம இது வரைக்கும் வந்து சேலஞ்ச் வந்து பிரெஸ்ட் கேன்சர்ல இருந்து காப்பாற்றணும். அது வந்து இப்ப ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். காப்பாத்துறது மாத்திரம் இல்ல, அவங்க டிக்னிட்டியோட லைஃப்ல வந்து நல்லா சந்தோஷமா ஹாப்பியா முன்ன எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கணும் அப்படின்னா இதையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம தீம்.